உடனடி சூடு சூடோ சூடு அப்படிங்கிற மாதிரி ஊர் முழுக்க வந்து இந்த வெதருக்கு வேற லெவல் சூட்டில் இருக்கிற போது நம்ம பாடியும் சரி சுற்றி இருக்கிற இடமும் சரி அவன் மாதிரி தான் இருக்குது. இந்த உடல் சூடுனால மனுஷனுக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகள், ஹீட் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார் மாதிரி கண்ணை ரெட்டாக வச்சிருக்கிறாங்க. இன்னொருத்தர் நான் கொஞ்சம் குளுமையாக்குறேன் பாடி அப்படின்னு சொல்லி சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்டு கோல்டு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உடல் நலத்துக்கும் சரி மனநலத்துக்கும் சரி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாக்கா சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சார், மேடம், தம்பி, தங்கச்சி, தாத்தா, பாட்டி, அங்கிள், ஆண்டி, ஆர்ஜே ரஞ்சித், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட் மார்னிங் ஆதித்யன்ஸ். சின்ன வயசில் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் இருக்குது. இப்போ கூட நான் சொன்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. சனி நீராடு அப்படின்னு சொல்லுவாங்க. சனி நீராடு அப்படின்னாக்கா சனிக்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குழி அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்ன, நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால எவ்வளவு நல்ல நல்ல பயன்கள்லாம் இருக்குங்கிறது தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம பொதுவாக இந்த தீபாவளி நாளில் பார்த்தீங்கன்னா காலைல 4:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு தலை குளிச்சுட்டு சாப்பிட்றதெல்லாம் உண்டு. பட் வாரம் நம்ம வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் இருக்குங்கிறது தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் இந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னாக்கா முதல்ல எள்ளிலிருந்து கிடைக்கக்கூடிய நெய், இதை தான் எள் நெய் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அது எண்ணெய்னு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் கடலை எண்ணெய், அந்த எண்ணெய், இந்த எண்ணெய்னு வந்துடுச்சு. ஸோ எள்ளிலேருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய்க்கு நல்லெண்ணெய் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுட்டாங்க. இந்த நல்லெண்ணெயில் வந்து நிறைய ஈஸ்ட்ரஜன் இருக்காங்க. அதை வந்து நம்ம உடம்புக்கு தேய்ச்சி போட்டு குளிக்கிற போது எலும்புகள் வந்து வலுவடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. சயின்டிஃபிக்காக அதுக்கெல்லாம் முன்னாடி தலையில் அப்புறம் ஸ்கின்லலாம் போட்டு நம்ம எண்ணெயை தேய்ச்சா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா நல்லெண்ணெயில் இருக்கக்கூடிய ஜிங்க் அண்ட் காப்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வெயில் காலத்தில் ட்ராவல் பண்ணுறோம், நமக்கு ஸ்கின் டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கு இந்த நல்லெண்ணெய் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் முழுக்க எண்ணெயை தேய்க்கிற போது நரம்புகள் வந்து புத்துணர்ச்சி அடையுது. ஸோ தட் பிளட் ஃப்ளோ வந்து ஜாஸ்தி ஆகுது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வாரம் நம்ம வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற போது தூக்கம் வந்து சில பேருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா நல்ல தூக்கமும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. உதாரணத்துக்கு லிவருக்கு வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதான். நம்ம உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை எடுக்கக்கூடிய ஒரு குணம் வந்து நல்லெண்ணெய்க்கு நிறைய இருக்குது. அண்ட் சமீபத்தில் ஆயில் புல்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இப்படி ஆயில் புல்லிங் பண்ணுறதுனால வாயில் இருக்கக்கூடிய நச்சு போகுது, பல்லில் இருக்கக்கூடிய கரை எல்லாமே விலகுதாங்க. இப்படி நல்லெண்ணெயில் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நமக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்கும். இந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற போது என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஃபஸ்ட்டு விஷயம், சூரிய உதயத்திற்கு முன்னாடியே வந்து எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சிடணுங்க. ஸோ 6:30 மணிக்கு நம்ம சூரிய உதயம்னு வச்சுக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடியே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது பெட்டர். குறிப்பாக சாப்பிடாமல் வந்து வெறும் வயிற்றில் எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிக்கணும். ஒரு வேளை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாக்கா அந்த பெனிஃபிட்டை வந்து நம்ம இழந்துருவோம். அண்ட் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற போது இன்னொரு ஃபீலிங் என்ன ஆகும் அப்படின்னாக்கா பயங்கர டயர்டாக ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப தூக்கம் வர மாதிரி இருக்கும். மதிய நேரத்தில் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நீங்கள் தூங்கக்கூடாது. அப்படி நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னாக்கா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கான பலனை நம்ம இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற போது ஹையர் ஒர்க் பண்ணுறதோ இல்லை வெளியில் வெயிலில் சுற்றுறதோ இதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹெல்தியான சிம்பிளான பிளாண்டான டயட் சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா பாடி மைண்டு எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வரப்போகிற வியாதியை குணப்படுத்துறதுக்கு நம்ம பாடியை குழுன்னு வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய வெயில் காலத்தில் சாட்டர்டே ஒரு 1 hour நீங்கள் வந்து உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணிங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு நல்லது, உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு நல்லது. ஸோ வேறு ஒரு இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்டோட உங்களை வந்து அடுத்து மீட் பண்ணுறேன். டாடா பை, see you from RNJ, H. Ranjit.